ஜெயகருட சுபர்ணா சுவாமின். ஜெயகருட சுபர்ணா, என்ன அடியன் சுவாமி. விசேஷம் இன்னைக்கு? என்ன சமாச்சாரம்? அடியன் சாமின், இன்னைக்கு விசேஷம் ஏகாதேசி தான். ஏகாதசி. ஆமா, ஏகாதசி எப்பொழுதும் ஒவ்வொரு பட்சமும் 15 நாளைக்கு ஒரு தடவை ஏகாதசி வருது. என்ன பெரிய ஏகாதசி, என்ன விசேஷம்? அடியன் சாமின், இன்னைக்கு ஆஷாட ஏகாதேசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதேசி சுவாமின். அட ஆமா, ஆஷாட ஏகாதசி. தட் மீன்ஸ் இந்த சௌரமான சாந்திரமான கணக்குல மாறி வருதுனால இந்த தடவை ஈவன் தோ தட் இஸ் நம்ம தமிழ்நாட்டுல ஆனி மாசம்னு வச்சுட்டா கூட இது ஆஷாட ஏகாதசி இல்ல. ஆஷாட ஏகாதசி நம்ம பாண்டுரங்கனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஐ அம் ரைட்? எக்ஸாக்ட்லி சுவாமின், தேவரை சொன்னது ரொம்ப கரெக்ட். ஆஷாட ஏகாதசி அப்படின்றது நம்ம விட்டலன், அதாவது பாண்டுரங்கன், மகாராஷ்டிரா அதாவது மராட்டா சாம்ராஜ்யத்துல இருக்கக்கூடிய விட்டலன் அண்ட் ரகுமாயி பெருமாள், கிருஷ்ணர் ருக்மிணி தான் அவ அங்க இருக்கிற பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் சுவாமின். அது என்ன விட்டலன் என்ன பேரு? விட்டலன் அர்த்தம் விட்டு. ரொம்ப அடிக்கடி ஜோக் அடிப்பாரா? இல்ல அடியேன். அடிக்கடி ஜோக் அடிப்பார், அதனால விட்டலன் அப்படி பேர் வச்சிட்டாளா? இருக்கலாம், அடியனுக்கு அது ஒரு சீக்ரெட் ரகசிய அர்த்தமா இருக்கலாம், அது தெரியல. அடியனுக்கு தெரிஞ்ச ஒரே அர்த்தம் என்னன்னா, விட்டலன்னா ஒரு செங்கல் மேல நின்று இருக்கிற பெருமாள் அப்படின்னு அர்த்தம் சுவாமின். அதனால அவருக்கு விட்டலன்னு பேர். செங்கல் மேல் நின்றால் அதுக்கு விட்டலன்னு பேரா? நீ 45ஆம் மட்டம் நம்ம அழகிய சிங்கருடைய ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு படிக்கணும். அந்த அழகிய சிங்கர் நம்ம பாண்டுரங்கனை பத்தி ஒரு விஷயம் சாதிச்சிருக்காரு. என்ன தெரியுமா? செங்கல் மேல் நிற்கும் செங்கன் மால் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஓ. அடியேன். செங்கல் மேல் நிற்கும் செங்கன் மால் அப்படின்னு எழுதியிருக்காரு. நம்ம ஆச்சாரியர்கள் அழகிய அழகிய சிங்கர் கூட மகாராஷ்டிரால இருக்கிற பாண்டுரங்கனை பத்தி பாடியிருக்காளா? ஐசிங்கர் போய் சேவிச்சது என்ன பெரிய விசேஷம்? சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல பாண்டுரங்க கஷேத்திரத்தை வர்ணிக்கிறார். தெரியுமா உனக்கு? 750 இயர்ஸுக்கு முன்னாடி பாண்டுரங்க கஷேத்திரத்தை சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். அடியேன், இது நான் கேள்விப்பட்டதே இல்லையே, கொஞ்சம் சொல்லுங்களேன் சுவாமி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அதுக்குதான் உன்னை கேள்வி கேட்டேன். விட்டல் விட்டல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? விட்டல் விட்டல்னு சொன்னா அழகிய தமிழ்ல ஷான்றதான வார்த்தை கிடையாது. உனக்கு தெரியுமா? தமிழ்ல ஷா கிடையாது. இப்போ சம்ஸ்கிருதத்துல நாம விஷ்ணுன்னு சொன்னோம் வச்சுக்கோ, தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல விஷ்ணு சொல்றோம். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல வைஷ்ணவஹான்னு சொல்றோம் இல்லையா? ஆமா அடியேன். அப்படி சொல்லும் பொழுது தமிழ்ல ஷகாரம் ஷான்றதான எழுத்துக்கு டான்றது வரும். விஷ்ணு விஷ்ணு அப்படின்றது அது விட்டு விட்டு அப்படின்னு வரும். அதனால தான் பெரியாழ்வாருக்கு பேரு விட்டு சித்தர்னு பேரு. அடியேன் விட்டு சித்தர். நேத்து நேத்து என்ன ஆனி சுவாதி பல்லாண்டு பாடின பெரியாழ்வாருக்கு நேற்று திருநக்ஷத்திரம் இல்லையா? விட்டு சித்தர். புரியுதா? வன்மையாவது நின் கோவிலில் வாழும் வைட்டினவன் என்னும் வன்மை. ஷாவுக்கு டா தான் யூஸ் பண்ணுவான். ஓகே அடியேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சுவாமி. அதனால விட்டல் விட்டல்னு அர்த்தம், விஷ்ணு விஷ்ணுன்னு அர்த்தம். ஓ. சொல்லு சொல்லு, நீ ஆஷாட ஏகாதசியினுடைய பெருமையை சொல்லு, பாண்டவனுடைய பெருமையை சொல்லு. நீ சொல்லி நல்லா கேட்கணும், ஆனந்தமா இருக்கும். சொல்லு. அடியன் சுவாமி, இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் இன்னைக்கு ஆஷாட ஏகாதசி இல்லையா, இதுக்கு பல பக்தர்கள் மகாராஷ்டிரா தேசத்துலேருந்து இன்னைக்குலேருந்து 20 நாள் முன்னாடிலேருந்து அவாவா கிராமத்துலேருந்து கிளம்பி 20 நாள் நடந்து, அதாவது பத யாத்திராவா பண்டர்பூர், அதாவது பெருமாளோட கஷேத்திரத்துக்கு வருவா. இது எவ்வளோ தூரம்னா கிட்டத்தட்ட 230 to 250 கிலோமீட்டர்ஸாம். அவ்வளோ தூரம் நடந்து பார்க்கறத பத்தி அடியனால யோசிக்க கூட முடியறது இல்லை. இவ 20 நாளா பஜனை பண்ணிட்டும் பாடிட்டும் நடந்து வரா. ஒரு காலத்துல நம்ம மெட்ராஸ்லேருந்து திருப்பதி பாத யாத்திரை இப்ப கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. அந்த திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து நிறைய பேர்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்துல நிறைய பேர் பாத யாத்திரை போயிட்டு இருக்கா.
அது ரொம்ப கிராண்ட். அது வருஷா வருஷம் இந்த திருப்பதி குடை அப்படின்னு சொல்லுவா, தெரியுமா உனக்கு? குடை கவனி தாண்டியது, யானை கவனிலேருந்து குடை புறப்பட்டதுன்னு நம்ம ஸ்ரீனிவாசனுக்கு கருட சேவைக்கு கொடை சமர்ப்பிக்கிறதுக்கு மெட்ராஸ்ல இருந்து பாத யாத்திரையா வீதிகள் தோறும் பஜனை பண்ணிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு திருப்பதிக்கு புரட்டாசி உற்சவத்துக்கு போவான். ஆனா கூட அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாஸ், அது ஒரு மாஸ் தான் அது. ஆனால் கூட இந்த பாண்டுரங்கனுக்கு இந்த வர்க்கரி சம்பிரதாயத்தின் படி நடக்கிறது பாரு, இன்னும் கூட அந்த ட்ரெடிஷன் இருக்கு. பட் நம்ம ஊர்ல அந்த ட்ரெடிஷன் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் குறைஞ்சு போயிடுது. ஜனங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் ஏற்பட்டு போச்சு, வசதிகள்ல கொஞ்சம் அதிகமா பிரீத்தி உண்டாயிடுது. நிறைய வசதிகள் சொபஸ்டிகேட்டடா இருக்கணும்னு ஆசைப்படுறான். பட் நிறைய பேர் இன்னைக்கு கூட பாத யாத்திரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த வர்க்கரி அப்படின்றாலும் இல்லையோ, இல்ல அது ஒரு பக்தி பாவத்தோட பிரேம பாவத்தோட நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஒரு ஒழுங்குமுறையில ஒரு கட்டுப்பாடோட. நம்ம போன தடவை பூரியை பத்தி பேச கூட பார்த்தோம். அது ஒரு ஆச்சரியம் பார்த்தேன். நீ 15 லட்சம் பேர் இருக்கா அந்த பூரி ரத யாத்திரையில. திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அப்படியே பின் டிராப் சைலன்ஸ்ல அத்தனை பேரும் அப்படி வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸை கம்ப்ளீட்டா கிராஸ் பண்ணி போக வச்சா பாரு. கூஸ் பம்ப்ஸ் இல்ல, அது சூப்பர் இல்ல? அதுதான் அந்த மாதிரி இந்த வர்க்கரியில அது பண்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா சுவாமி, ரொம்பவே இது ஒரு டிட்டர்மினேஷன், அதெல்லாம் விட பெருமாள் பக்தி. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அடியேன் இதை பத்தி கேட்டிருந்த போது, இந்த வர்க்கரி சம்பிரதாயம் அவ ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து கிளம்பி ஒரு குரூப்பா பக்தர்களோட பாகவத சம்பந்தத்தோட எல்லாரும் வருவா. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அவ வந்து பெரிய பெரிய மகான்களோட பாதுகைய ஒரு பால்கீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லக்குல ஏழை பண்ணி வச்சுண்டு அவ பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், அதாவது துக்காராம், ஞானேஸ்வர், இப்படி அவளோட சம்பிரதாயத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆச்சாரியர்களோட பாதுகைய பல்லக்குல ஏழை பண்ணிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு பண்டர்பூர் வரைக்கும் வருவாளாம் சுவாமி. கேட்கச்சே இவ்வளவு ஆனந்தமா இருக்குல்ல, எவ்வளவு ஆனந்தமா இருக்குல்ல. ராகவ பாதுகா பிரபாவகான்னு சுவாமி தேசிகன் சொன்னார். இங்க ஆச்சாரிய பாதுகா பிரபாவகான் பக்தர்களுடைய பாதுகைய அங்க பெருமாளை சேவிக்க வரைச்சு எழுந்துள்ள பண்ணி கொண்டு வருதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? சொல்லச்சவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவ கிராமத்திலேருந்து ஆச்சாரியர்களோட பாதுகையை ஏழை பண்ணிண்டு 20 நாளைக்கு மேல சாத்வீகமான அன்னத்தை மட்டுமே உட்கொண்டு வரா. அது மட்டும் இல்லாம அங்கேருந்து நடந்துன்னு மட்டும் வரதில்லை சுவாமின், மிருதங்கம் வாசிச்சுண்டு, இது கர்த்தால்னு சொல்லிட்டு அந்த இதை வாசிச்சுண்டு நிறைய பஜனை, சோ ஜால்ரா வாசிச்சுண்டு நிறைய ஜால்ரா போடுறேன், உனக்கு ஜால்ரா போடுறேன் பாரு. இப்ப அவ வந்து நிறைய வந்து பாட்டு பெருமாளோட பஜனை பாடின்னு வரா. இப்போ எப்படி நம்ம வந்து ஆழ்வார்களோட பாசுரத்தை, இப்ப நீங்க சொன்ன மாதிரி விட்டு சித்தர் நேத்துக்கு பெரியாழ்வாரோட பாசுரங்கள் பல்லாண்டெல்லாம் நம்ம எப்படி பாடுறோமோ, அந்த மாதிரி அவ அபங் அப்படின்ற ஒரு பாசுரம் அப்படின்றத அவளோட மொழியில அபங். என்ன பேரு? அபங் இல்ல, என்ன பேரு? அபங். அபங்கா? அபங்னு பாடிண்டே வரா சுவாமின். அந்த அபங் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பங்கம். அதாவது பங்கம்ன்றது நம்ம தமிழ் சொல்லியே தானே. பங்கம்னா ஒண்ணு உடையறது இல்ல நிறுத்துறது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். பங்னா முடியாத ஒண்ணு, உடையாத ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். அதாவது அவ பாடுற பாட்டுக்கும் பாசுரத்துக்கும் முடியாத ஒண்ணுன்னு அர்த்தமா. அதாவது அவளுக்கு பெருமாள் மேல இருக்கிற பக்தி வந்து முடியவே முடியாத ஒண்ணு, உடையாத ஒரு சம்பந்தம் அப்படின்னு அவ அந்த அபங்கன்னு பாடிண்டே 20 நாள். இத நீ சொல்லச்சே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? அதாவது எப்ப நான் காவேரியை பார்க்க போறேன், எப்ப நான் காவேரி நடுவில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை சேவிக்க போறேன் அப்படின்னு ஆழ்வார்கள், பட்டர் போன்ற மகான்கள்லாம் அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை சொல்றான். அந்த மாதிரி பாண்டுரங்கனை பத்தி சொல்லச்சே, சந்திரபாகா நதியை எப்ப நான் கண்ணால தரிசிக்க போறேன், அந்த சந்திரபாகா தீர்த்தத்துல நான் எப்ப தீர்த்தாமாட போறேன், எப்ப எனக்கு பாண்டுரங்கன் ருக்குமாயினுடைய தரிசனம் கிடைக்க போறதுன்னு அதை தவிர்த்து வேற சிந்தனையே இல்லாமல் போறது. அது குழந்தை குட்டி பெரியவா சின்னவா வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் பாண்டுரங்கனா பாவிச்சுண்டு சூப்பர்ல. அது ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? ரொம்ப அற்புதம் சுவாமி. இதுல என்னன்னா நம்ம ஊர்ல மறுபடியும் திருப்பதி பாத யாத்திரையினுடைய கலாச்சாரத்தை மறுபடியும் கொண்டு வரணும், எனக்கு அதுதான் ஆசை.
அடியேன் அது ரொம்ப நம்ம இதை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு முன்னாடி நம்ம பண்ணியிருந்த ஒரு விஷயம்தான், அதே திருப்பி ஒரு தூண்டுதல் அப்படின்ற ஒரு இது நம்ம இப்பயும் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த மாதிரி இல்ல, இப்ப குறைஞ்சு போயிடுச்சு. காலதேசங்கள்னு சொல்றோம். பட் ஆனா இப்ப பாண்டுரங்கனுக்கு அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் பாண்டுரங்கனை பார்த்தா பொறாமையா இருக்கு. அடி. அவ என்ன ம். பாவிக்கிறானா, இந்த வாரக்கரியில இவா பக்தர்கள் மட்டும் 20 நாள் இல்லையா, பாண்டுரங்கனே இவாளோட சேர்ந்து 20 நாள் நடந்து ஃபுல்லா பாத யாத்திரையா சேர்ந்து பக்தர்களோட பக்தர்களா வராலாம். எந்த ஓ. அளவுக்குன்னா, அவர் வந்து ஒரு அந்த நாட்டியத்துக்கும் இதுக்கும் அவர் ஆடுறச்சே அவரோட பீதாம்பரம் நழுவுறது கூட அவருக்கு வந்து ரியலைஸ் ஆகாத அளவுக்கு அவர் ஆடுறாராம். பக்தர்கள்லாம் கூப்பிட்டு பாண்டுரங்கா அவன் பீதாம்பரத்தை பிடிச்சு மேல தோத்திய கட்டிண்ட ஆடு அப்படின்னு ஞாபகப்படுத்துறாளாம். அப்படி இப்படி இழுத்து இந்த பசங்க டிராயர் அவிழ்ந்து விளையாடுச்சா டிராயர் அவிழ்ந்து போகுமே, ஆ. அது மாதிரி பாண்டவர்களுக்கு பீதாம்பரம் அவிழ்ந்து அவிழ்ந்து விடுது இல்ல. நாஹம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயே ரவோ மத்பக்தாஹ யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத. பெருமாள் சொல்றாரு, பாண்டரங்கன் சொல்ற வார்த்தை தெரியுமா இது? ஓ. நாஹம் வசாமி வைகுண்டே, வைகுண்டத்துல நான் இல்ல. நான் யோகி ஹிருதயே, மகான்களுடைய ஹிருதயத்துல நான் இல்ல. ரவவு, சூரிய மண்டலத்துல இல்ல. வேற எங்க இருக்கேன்? மத்பக்தாக எத்திர காயந்தி, என் பக்தர்கள் எங்க பாடுறாளோ, எங்க ஆடுறாளோ, என்னுடைய நாம சங்கீர்த்தனம் பண்றாளோ, அங்க நான் வந்து இருக்கேன்னு அடி. சொல்றான். அப்படி அததான் இங்க காமிக்கிறா. அப்படி சரியா? வந்து நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப பக்தர்கள். ஆச்சரியம். இப்ப நீ சொல்றதுல இருந்து எனக்கு எப்படியாவது பாண்டரங்கனை சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கே போய் பாண்டரங்கனை சேவிக்கணும். சேவிக்க முடியுமா? அடியேன் அவா வந்து மகாராஷ்டிரால பண்டர்பூர்ல இருக்கா, நீங்களோ சென்னை மாம்பலத்துல இருக்கே. சரி, எங்களுக்கும் பாண்டரங்கன் சேவை சாதிப்பார் தெரியுமா? வேண்டும் என்றால் ஓடி வருவான் விட்டலன் தெரியுமா? இங்க ஆ. மெட்ராஸ்ல செங்கல்பட்டுல, செங்கல்பட்டு டுவோர்ட்ஸ் காஞ்சிபுரம், பழைய சீவரம் காஞ்சிபுரம் ரூட் இருக்கு. ஆ. ஆத்தூர் ரூட்னு பேரு. பில்லியம்பாக்கம் ஆத்தூர்லாம் வரும், பழைய சீவரம்லாம் வரிசையா வரும். ம். அங்க டுவோர்ட்ஸ் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போற ரூட்ல இந்த ஆத்தூர் கிட்ட விட்டலாபுரம் அப்படின்னு இங்க ஒரு பாண்டுரங்க க்ஷேத்திரம் இருக்கு. எப்படி சுவாமி? விட்டலனா செங்கல் மேல நின்னுட்டு இருக்கிற செங்கமல பெருமாள் செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ரோட்ல இருக்காரு. எக்ஸாக்ட்லி. செங்கல் மேல் நிற்கும் செங்கன்மால் செங்கல்பட்டிலேயே நமக்கு சேவை சாதிக்கிறான். அடடே. ஆ. அடியேன். இல்லையா? ஓ, அப்ப அந்த சென்னையில பெருமாள் இருக்கிறவாளும் பக்கத்துல. ம். சென்னையில இருக்கிறவாளும் நினைச்சா போய் விட்டலனை சேவிக்கலாம். சேவிக்கலாம், சேவிக்கலாம். இன்னைக்கு ஏகாதசி புண்ணிய காலம், ரொம்ப விசேஷமானது. நம்ம ஊர்ல வைகுண்ட ஏகாதசி எவ்வளவு பிரசித்தமோ, கைசிக ஏகாதசி எவ்வளவு பிரசித்தமோ, அந்த மாதிரி பாண்டுரங்க ஏகாதசி, ஆஷாட ஏகாதசி அவ்வளவு பிரசித்தமானது. இந்த சமயத்துல ஏகாதசி உபவாசம் இருக்கிறது, பாண்டுரங்கனை சேவிக்கிறது, அவன் அடியார்களை பூஜிக்கிறது, பக்தர்கள் பாகவதர்களோடு சேர்ந்து ஆனந்தமா நாமசங்கீர்த்தனம் பண்ணி பஜனை பாடி ஆனந்தப்படுறது, இது எல்லாமே நமக்கு பெரிய பெரிய ஆனந்தத்தை அளிப்பது. சரி, நாம என்ன பண்ணுவோம்? கிடுகிடுன்னு நான் கிளம்பி போயிட்டு பெருமாள் சேவிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்றேன். எங்க ஊர்ல இன்னைக்கு பாண்டுரங்கனை சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடி. ஜெய் போலோ விட்டலா. அடியேன். ஓகே, சூப்பர். ஜெயகருட சுபர்ணா. ஜெயகருட சுப்பர்ணா.